Hello guys, welcome back. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ் என்ன, அசைன்மெண்ட் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா இப்போ ஒரு கார்டு தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற ஆப்பரேட்டர்ஸ் தான் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஓகேவா, ஸோ நம்ம அதை இப்போ ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே நான் ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். a and is equal to 10 and b is equal to 5. ஓகேவா, ஸோ இங்கே நான் இதில் அவுட்புட் பார்க்க போகிறேன், a equal to b. ஸோ ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸோட அவுட்புட் எப்போவுமே ட்ரூ ஓ ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ இங்கே அவுட்புட் நமக்கு கிடைக்க போது ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a is equal to b. ஸோ இது ஒரு ஃபால்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா a is equal to 10, b is equal to 5. ஸோ a is not equal to b. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் அவுட்புட் என்ன வரைக்கும் ஃபால்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே ஃபால்ஸ். ஸோ இங்கே நாம் இதை 10 கொடுத்து கொண்டோம்னா இங்கே அவுட்புட் 10 ட்ரூ பிகாஸ் a is equal to b. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் ட்ரூ நமக்கு கிடைக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். ஸோ இங்கே நாட் ஈக்குவல் கொடுக்குறோம். ஸோ இதில் அவுட்புட் என்னவா கிடைக்கும், a is not equal to b. ஸோ இது ஒரு ஃபால்ஸ் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட் என்னவா கிடைக்கும், ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 சேஞ்ச் பண்ணீங்கன்னா இப்போ இதில் அவுட்புட் என்னவா கிடைக்கும், ட்ரூ பிகாஸ் a is not equal to b. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அவுட்புட் ட்ரூ. ஓகேவா, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென். ஸோ இங்கே நான் கிரேட்டர் தென் என்ற யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ a கிரேட்டர் தென் b. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரூ பிகாஸ் a இஸ் கிரேட்டர் தென் b. ஓகேவா, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்னவா கிடைக்கிது, ட்ரூ. ஸோ இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் 20 கொடுத்தேன்னா இங்கே அவுட்புட் என்னவா கிடைக்கும், ஃபால்ஸ் கிடைக்கும் பிகாஸ் a இஸ் நாட் கிரேட்டர் தென் b. ஓகேவா, இங்கே அவுட்புட் ஃபால்ஸ். ஓகேவா, நான் அடுத்து பார்க்க போகிறது லெஸ் தென். ஓகேவா, a லெஸ் தென் b. ஸோ இது ஒரு ட்ரூ பிகாஸ் a இஸ் லெஸ் தென் b. ஓகேவா, ஸோ இங்கே அவுட்புட் ட்ரூ. பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஸோ இங்கே நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோம் 30. ஸோ இப்போ இதில் அவுட்புட் என்னவா கிடைக்கும், ஃபால்ஸ் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா a இஸ் நாட் லெஸ் தென் b. ஓகேவா, ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகேவா, அடுத்து பார்க்க போகிறது கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு. ஓகேவா, ஸோ இங்கே கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு, அதாவது இதில் அவுட்புட் என்ன வரைக்கும், ஸோ ட்ரூ, அதாவது a இஸ் கிரேட்டர் தென் b. ஓகேவா, ஸோ ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் ட்ரூ. ஓகேவா, இப்போ தேர்ட் கொடுக்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு b, அதாவது கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு. இது ரெண்டில் எது ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு b. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஓகேவா, அதே போல் லெஸ் தென் பார்த்தோம்னா இங்கே a லெஸ் தென் b. ஸோ இங்கே a இஸ் ஈக்குவல் டு b என்றது ட்ரூவாக இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த அதில் அவுட்புட் நமக்கு என்னவா கிடைக்கும், ட்ரூ என்ற அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 40 கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா a இஸ் நாட் ஈக்குவல் டு b. அதே போல் a இஸ் நாட் லெஸ் தென் b. ஸோ இதில் அவுட்புட் என்னவா இருக்கும், ஃபால்ஸ் என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸில் டீடைல்ஸ். ஓகேவா, நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அல்லது வேல்யூஸுக்கு இடையில் இருக்கிற லாஜிக்கை நம்ம தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற ஆப்பரேட்டர்ஸ் தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு 40, b இஸ் ஈக்குவல் டு 30. இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே a இஸ் ஈக்குவல் டு b and a இஸ் நாட் ஈக்குவல் டு b. ஓகேவா, நம்ம இப்படி ஒரு கண்டிஷன் நான் இப்போ ரைட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 2 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா,
இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் ட்ரூவா இருந்தா தான் இந்த மொத்த கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கும். ஓகேவா? அதே போல இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்து இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இதுல மொத்த அவுட்புட் நமக்கு ஃபால்ஸ். அதே போல இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்து இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மொத்த அவுட்புட் ஃபால்ஸ். அதே போல இது ஃபால்ஸா இருந்து இதுவும் ஃபால்ஸா இருந்தா மொத்த அவுட்புட் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு b. ஸோ இது ஃபால்ஸ். அதே போல a இஸ் நாட் ஈக்குவல் டு b, இது ட்ரூ. பட் இங்க நம்ம யூஸ் பண்ணுறது லாஜிக்கல் எண்ட் ஆப்பரேட்டர். ஸோ இதுல அவுட்புட் என்னவா இருக்கும்? இது ஃபால்ஸ், இது ட்ரூ. அப்ப மொத்த அவுட்புட் என்னது? ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல இருக்கிற லாஜிக்கல் என்ற யூஸ். ஓகேவா? இங்க நான் இந்த வேல்யூஸ் இந்த ஆப்பரேட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு நான் இங்க எப்படி கொடுக்குறேன்? இங்க பாத்தீங்கன்னா a is greater than b. ஸோ இது ட்ரூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா a is greater than b. அதே போல a is not equal to b. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ. இப்போ இங்க அவுட்புட் என்னவா இருக்கும்? இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா ட்ரூ ஒன்று கிடைக்கும். பிகாஸ் இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸுமே ட்ரூவா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் லாஜிக்கல் அண்ட் ஆப்பரேட்டர்ஸோட யூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஓர். ஓகேவா? நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது லாஜிக்கல் ஓர். ஸோ இங்கே லாஜிக்கல் ஓர்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மொத்த கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மொத்த கண்டிஷன்ஸோட அவுட்புட் ட்ரூ. ஓகேவா? அதே போல இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மொத்த கண்டிஷன்ஸோட அவுட்புட் ட்ரூ. ஓகேவா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்து இந்த கண்டிஷனும் ஃபால்ஸா இருந்தா தான் மொத்த கண்டிஷன்ஸோட அவுட்புட் ஃபால்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ட்ரூ, இதுவும் ட்ரூ. ஸோ அவுட்புட் என்னது? ஆப்வியஸா ட்ரூ. ஓகேவா? ஸோ இங்க எப்படி கொடுப்போம்? இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் பிகாஸ் a இஸ் நாட் ஈக்குவல் டு b. பட் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஓர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மொத்த அவுட்புட் என்று பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்க போறது ட்ரூ. ஓகேவா? ட்ரூ கிடைக்குது. அதே போல நம்ம இந்த கண்டிஷன்ஸை நாம ஃபால்ஸ் என்று கொடுத்தோம்னா ஸோ இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அவுட்புட் என்ன வரைக்கும்? ஃபால்ஸ் என்று கிடைக்கும். ஓகேவா? ஓகே. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் நாட் ஆப்பரேட்டர். லாஜிக்கல் நாட் ஆப்பரேட்டர் என்று பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸில் அவுட்புட்ற ரிவர்ஸ் வேல்யூ தான் நாட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கண்டிஷன்ஸில் வேல்யூ என்னது? ஃபால்ஸ். ஸோ நாம் இந்த மொத்த கண்டிஷன்ஸுக்கும் நம்ம நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா அவுட்புட் என்ன வரைக்கும்? ட்ரூ ஒன்று கிடைக்கும். பிகாஸ் இந்த மொத்த கண்டிஷன்ஸில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ நாம் இங்கே மொத்த கண்டிஷனுக்கும் இங்கே நம்ம நாட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவுட்புட் என்ன வரைக்கும்? ட்ரூ என்று கிடைக்கும். ஓகேவா? அதே போல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம இப்போ இதை சேஞ்ச் பண்ணுவோம். a less than b or a is equal to b. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ நீங்கள் இதை நாட் ஈக்குவல் கொடுத்துக்கொள்ளும். இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ, இது ஃபால்ஸ், இது ட்ரூ. அப்போ இதில் அவுட்புட் என்னவா இருக்கும்? ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? பட் நாம் இங்கே நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்த கண்டிஷன்ஸ் இந்த மொத்த கண்டிஷன்ஸோட அவுட்புட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் என்று கிடைக்கும். ஓகேவா? ஃபால்ஸ் என்று இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் இந்த ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.